எப்பொழுதும் சாம்பார் புளிக்குழம்புன்னு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இது போல் பொரிச்ச குழம்பு வச்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் அதிகமாக காய்கறி சேர்த்து ஸ்பெஷலாக இதுக்குன்னு மசாலா அரைச்சி சேர்த்து செய்தால் இந்த பொரிச்ச குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 2 பட்டை, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு 3 கிராம்பு சேர்த்துட்டு இது லைட்டாக பொரியட்டும். இப்போ 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது கூடவே 4-5 பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உரலில் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4-5 பற்கள் பூண்டு சேர்த்துனா போதும். இப்போ இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்தோன்னே மீதி பொருள் சேர்க்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி பழம் ஒரு 3 பழம் பழுத்த பழமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினோடனே இப்போ இதில் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே குழம்பு மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துனீங்கன்னா தனி மிளகாத்தூள் சேர்க்கக்கூடாது. இப்போ மசாலாலாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ காய்கறி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், இதை சேர்த்துக்கிறேன். இந்த 3 காய்கறி சேர்த்து இந்த பொரிச்ச குழம்பு செய்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கு கூட போட்டு செய்யலாம், கத்திரிக்காய் இல்லாட்டினா. இப்போ லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ அதை தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் அடுப்பை மீடியமாக வச்சு வேகட்டும். இப்போ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 சீல் அளவுக்கு தேங்காய் இது போல் நறுக்கி சேர்த்துக்கிறேன். பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இல்லாட்டினா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கசகசா இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் இருக்குது, காய்கறிகளை நல்லா வெந்திருக்கும். இப்போ காய்கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலா ஃபுல்லாக சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கிண்ணத்திலே தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துக்கிறேன். குழம்புடைய திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லியை சேர்த்துட்டு இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் கொதித்து வரட்டும். தேங்காய் நம்ம சேர்த்துருக்கனால லைட்டாக கொதிக்கணும். இப்போ ரொம்ப சூப்பரான கமகமக்கும் பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டாவே போதுங்க. இதில் இருக்க காய்கறியை தொட்டுக்கிட்டு ஒரு அப்பளம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டான பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் தினமும் புளிக்குழம்பு சாம்பார்னு வச்சு தான் சாப்பிடுவீங்க. இது போல் ஒரு முறை பொரிச்ச குழம்பு வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.